தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. அகமதாபாத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய விமான விபத்தின் காரணமாக அகமதாபாத் விமான நிலையம் மாலை 5 மணி வரை தற்காலிகமாக மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அகமதாபாத் விமான சேவை முற்றிலும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னையில் இருந்து புறப்பட்டு செல்ல வேண்டிய அகமதாபாத் புறப்பட்டு சென்ற விமானமும் மீண்டும் சென்னைக்கு திருப்பிவிடப்பட்டிருக்கிறது. மேலும் சென்னையிலிருந்து மாலை 5:45 மணிக்கு அகமதாபாத் புறப்பட்டு செல்ல வேண்டிய விமானமும் தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அகமதாபாத்திற்கு செல்லும் அனைத்து விமானங்களும் திருப்பி அந்தந்த நகரங்களுக்கே திருப்பி அனுப்பப்பட்டு வருகிறது. சென்னையிலிருந்து அகமதாபாத் செல்ல வேண்டிய 3 விமானங்களின் சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் சரியாக 1:39 மணிக்கு புறப்பட்ட விமானமானது மேலெழுந்த 5 நிமிடங்களுக்குள்ளாகவே குடியிருப்பு பகுதியான மருத்துவ விடுதி அருகே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இந்த மிகப்பெரிய விபத்தில் இதுவரை 133 பேரின் உடல்கள் கருகிய நிலையில் மீட்கப்பட்டிருக்கின்றன. மேலும் உயிரிழப்புகள் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சமும் எழுந்திருக்கிறது. மீட்பு பணிகள் அங்கு துரிதமாக நடைபெற்று வருகிறது. இந்த விபத்தின் காரணமாக அகமதாபாத்திற்கு வரவேண்டிய அனைத்து விமானங்களும் அந்தந்த நகரங்களுக்கே திருப்பி அனுப்பப்பட்டுள்ளன. அகமதாபாத் விமான நிலையம் மாலை 5 மணி வரை தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. இந்த விபத்திற்கான காரணம் என்ன, தொழில்நுட்ப கோளாறு காரணமா என்பது தொடர்பாகலாம் ஆராயப்பட்டு வருகிறது. விபத்திற்கான முழுமையான அதிகாரப்பூர்வமான தகவல்களும் அதற்குறித்தான கள ஆய்வுகளும் நடைபெற்று வரும் நிலையில் விமானத்தில் இருக்கும் கருப்பு பெட்டி கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர்தான் முழுமையான அதிகாரப்பூர்வமான தகவல் வெளியிடப்படும். இந்த விபத்திற்கான காரணம் என்பது தொடர்பான தகவல்களும் வெளியிடப்படும். விமானம் விபத்துக்குள்ளாவதற்கு சற்று நேரத்திற்கு முன்னதாகத்தான் கண்ட்ரோல் ரூமுக்கு அவசர கால நிலையான மேடே என்று அழைக்கப்படும் அவசர நிலை குறியீடு கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்பப்பட்டதாகவும் அந்த அழைப்பு வந்த பிறகுதான் இந்த விமானம் விபத்துக்குள்ளானதாகவும் தற்போது தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. இருப்பினும் இந்த விபத்திற்கான முழுமையான காரணம் என்ன என்பது தொடர்பான கள ஆய்வுகள் தற்போது அங்கு நடைபெற்று வருகிறது. முழு விசாரணை முடிந்த பின்னரே விபத்திற்கான காரணம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். இந்த மிகப்பெரிய விபத்திற்கு பிரதமர் மோடி உட்பட பல்வேறு தலைவர்கள் இரங்கல்கள் தெரிவித்து வரும் நிலையில் தற்போது குடியரசுத் தலைவரும் தனது இரங்கலை பதிவிட்டிருக்கிறார். இந்த விபத்தானது மிகப்பெரிய அதிர்ச்சி அளிப்பதாகவும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தனது இரங்கலை பதிவிட்டிருக்கிறார். அகமதாபாத்தில் நடந்த துயரமான இந்த விபத்து பேர் அதிர்ச்சி அளிப்பதாகவும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சமூக வலைதளத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இந்த விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டு முதல் உதவி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு அவர்களை உயிர்காக்கும் அனைத்து முயற்சிகளையும் மருத்துவர்கள் எடுக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர்களும் மாநில அரசுகளும் மருத்துவமனைகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியிருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்கள் உடனுக்குடன் மீட்கப்பட்டு அருகில் இருக்கும் மருத்துவமனைகளுக்கு ஆம்புலன்ஸ் மூலம் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். மேலும் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரவழைக்கப்பட்ட ஆம்புலன்ஸ்கள் அங்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றன.
தொடர்பான மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஆல்வின் இணைந்திருக்கிறார். ஆல்வின், குடியரசுத் தலைவர் உட்பட பல்வேறு தலைவர்களும் இரங்கல்கள் தெரிவித்து வருகிறார்கள். தற்போது வரை 133 என்று சொல்லப்படும் நிலையில் பலி எண்ணிக்கை மேலும் உயரக்கூடும் என்ற அச்சமும் இருக்கிறது. தற்போதைய விவரங்கள் என்ன? மீட்பு பணிகள் என்பது துரிதமாக ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சரியாக அந்த விமானம் என்பது புறப்பட்ட 5 நிமிடங்களில் மிகப்பெரிய விபத்தை சந்தித்திருக்கிறது. மருத்துவ மாணவர்கள் தங்கியிருந்த விடுதியின் மீது மோதி மிகப்பெரிய விபத்துகள் ஏற்பட்டிருக்கிறது. அந்த கோர காட்சிகளை பார்த்தால் நம்மால் இந்த விபத்தை குறித்து நம்மால் உணர முடியும். ஏறத்தாழ விமானத்தில் 2 விமானிகள் 10 ஊழியர்கள் என மொத்தம் 242 பேர் பயணம் செய்திருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதில் இந்தியாவை சேர்ந்தவர்கள், அதே போன்று இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர்கள், போர்ச்சுகல் உள்ளிட்ட பல்வேறு நாட்டை சேர்ந்தவர்களும் போர்ச்சுகீஸ் உள்ளிட்ட பல்வேறு நாட்டை சேர்ந்த நபர்களும் பயணித்திருக்கிறார்கள். ஏறத்தாழ 169 இந்தியர்கள், அதே போன்று 53 பிரிட்டிஷார், ஒரே ஒரு கனடியன் உள்ளிட்ட 7 போர்ச்சுகல் உள்ளிட்ட 242 பேர் இந்த விமானத்தில் பயணம் செய்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது வரை 133 உடல்கள் கருகிய நிலையில மீட்கப்பட்டிருக்கிறது. அவையில் அடையாளம் காண முடியாத அளவிற்கு அந்த உடல்கள் இருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. ஏறத்தாழ ஏர் இந்தியா நிறுவனமே இந்த விபத்து குறித்து முழுமையான விளக்கத்தையும் இந்த தகவல்களையும் அதில் பயணித்த நபர்களின் எண்ணிக்கையும் கொடுத்திருக்கிறது. ஆனால் அந்த பயணிகளினுடைய முழு விவரங்கள் என்பது தெரிய வரவில்லை. எந்தெந்த நாட்டை சேர்ந்தவர்கள் இந்த தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் கூட கருகிய நிலையில் உடல்கள் இருப்பதனுடைய காரணமாக அவைகளை அடையாளம் காண்பதில் மிகப்பெரிய சிக்கல்கள் எழுந்திருக்கிறது. இந்த மிக மோசமான இந்த விபத்து நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில மத்திய விமான போக்குவரத்து துறை இணை அமைச்சர் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூட காயமடைந்தோருக்கு உரிய சிகிச்சை அளிப்பதற்கான தேவைகள் எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். அதே போன்று இது போன்ற ஒரு விமான விபத்துக்கள் என்பது நடைபெற்றால் அவசர கால இந்த சூழ்நிலையில உடனடியாக அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு தேவையான உத்தரவுகள் கொடுக்கப்பட்டு அங்கு தேவையான சிகிச்சைகள் அளிப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். அதே போன்று அதில் பயணம் செய்த நபர்களினுடைய விவரங்களை தெரிந்து கொள்வதற்கும் அல்லது அவர்கள் உறவினர்கள் தகவல்களை பெறுவதற்கு ஏதுவாக அவசர உதவி எண்கள் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏறத்தாழ இந்த விமானம் பறக்கின்ற சில அடி தூரத்தில் ஒரு 625 மீட்டர் உயரத்தில் பறக்கின்ற போது அது குடியிருப்பை நோக்கி சென்று அங்கு மிகப்பெரிய விபத்தை சந்தித்திருக்கிறது. விபத்து அந்த விமானம் என்பது கட்டிடத்தில் மோதி மிகப்பெரிய அளவில் தீப்பிழம்பாகி அங்கு வெடித்து சிதறி இருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. நாம் பார்க்கக்கூடிய காட்சிகள் அனைத்துமே தெரியும். அந்த அங்கு விமானத்தில் பயணம் செய்தவர்கள் மட்டும் அங்கு உயிரிழந்திருக்கக்கூடிய நிலை இருக்கிறது. ஆனால் எத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற உறுதியான தகவலை தற்போது சொல்ல முடியாது என்ற தகவலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இனி வரக்கூடிய அடுத்தடுத்த கட்டங்கள்ல அந்த மீட்பு பணிகள் என்னவாக இருக்கிறது, அதே போன்று அந்த விடுதியில் தங்கியிருந்த மருத்துவ மாணவர்கள் யாரேனும் அதில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களா, அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்புகளினுடைய நிலை என்னவாக இருக்கிறது, அந்த கட்டிடத்தினுடைய சேதம், இந்த விமானம் மோதியதால் அந்த கட்டிடம் அடைந்திருக்கக்கூடிய சேதங்களை எல்லாம் பார்க்கின்ற போது அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்கள் என்னவாக இருக்கிறது உள்ளிட்டவற்றை எல்லாம் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அகமதாபாத் அதே போன்று டெல்லி ஆகிய 2 இடங்களிலும் தொடர்பு கொள்ளக்கூடிய அளவிற்கான அவசர உதவி எண்கள் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த விபத்து குறித்து அகமதாபாத்தில் இருந்து லண்டன் நோக்கித்தான் இந்த விமானம் என்பது சென்றிருக்கிறது. அப்படி செல்கின்ற போது அந்த நாட்டை சார்ந்தவர்களும் இந்த விபத்தில் சிக்கியிருக்கக்கூடிய நிலையில பிரிட்டிஷ் நாட்டினுடைய பிரதமரும் இது குறித்து மிகப்பெரிய வருத்தத்தை தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவு செய்திருக்கிறார். இப்படியாக மிக முக்கியமாக பாரத பிரதமர் மோடி, அதே போன்று குடியரசுத் தலைவர், பிரிட்டிஷனுடைய பிரதமர் என பல்வேறு நாட்டினுடைய தலைவர்களும் இந்த விமான விபத்திற்கு தங்களது ஆழ்ந்த வருத்தங்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். எனினும் விபத்து நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில முழுமையான மீட்பு பணிகள் இன்னும் முடிந்ததில்லை. அந்த தொடர்ச்சியான மீட்பு பணிகள் துரிதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த விபத்து நடைபெற்ற அந்த இடத்தில் விமானம் விழுந்து அந்த கிடந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் சாம்பலாக காட்சியளிக்கக்கூடிய நிலையில் பார்க்க முடிகிறது. சில உடல்கள் அப்படியே அடையாளம் காண முடியாத அளவிற்கு கருகிய நிலையில் இருப்பதை நம்மால் அங்கு பார்க்க முடிகிறது. இப்படியாக மிகப்பெரிய கோர விபத்து நடைபெற்றிருக்கக்கூடிய நிலையில இதுவரை 133 உடல்கள் மட்டும் மீட்கப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தகவல் சொல்லப்பட்டாலும் ஏறத்தாழ 140க்கும் மேற்பட்ட உடல்கள் மீட்கப்பட்டிருப்பதாக தற்போதைய தகவல் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. எனினும் கூட
இது குறித்து ஏர் இந்தியா நிறுவனம் ஒரு முழுமையான விசாரணை மேற்கொள்ளும். அதே போன்று இந்த விசாரணையினுடைய மிக முக்கியமாக அந்த விமானத்தில் என்ன கோளாறு காரணமாக இது போன்ற விபத்து ஏற்பட்டது என்பதை தெரிய வேண்டும் என்று சொன்னால் அந்த விமானத்தினுடைய கருப்பு பெட்டி கண்டெடுக்கப்பட வேண்டும். அது எடுக்கப்படுகின்ற போது அது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அது என்ன கோளாறு காரணமாக அதில் விபத்து ஏற்பட்டது என்பது குறித்து முழுமையான தகவல் தெரிய வரும். ஆனால் இந்த விபத்து நடைபெறுவதற்கு முன்பதாகவே இது குறித்து அவசர காலத்தில், அதாவது விமானம் விபத்து ஏற்படக்கூடிய ஒரு இக்கட்டான நிலையை அந்த விமானி உணர்ந்தால் அவர் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான சிக்னல் என்பதை கட்டுப்பாட்டு அறைக்கு கொடுத்ததாகவும் தகவல் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அப்படி அந்த கட்டுப்பாட்டு அறையின் மூலமாக அந்த விமானி கொடுத்த தகவலின் மூலமாக அந்த விமானம் விபத்துக்கு உள்ளாகி இருக்கக்கூடியதை கூட உறுதி செய்திருக்க முடிகிறது. என்னென்ன காரணங்கள் இருக்கிறது என்பது குறித்து விரிவான விசாரணையை ஒருவரும் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் மேற்கொள்ளும். அதே போன்று ஏர் இந்தியா நிறுவனம் மேற்கொள்ளும். தொடர்ச்சியாக அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனைகளுக்கு அவசர கால எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டு அங்கு சிகிச்சைக்கு அடுத்தடுத்த கட்ட சிகிச்சைகளுக்கு தேவையான நடவடிக்கைகள் என்பதும் எடுக்கப்பட்டிருக்கிறது. குஜராத் அரசும் இந்த விபத்துக்கு அடுத்தடுத்த கட்டமாக செய்ய வேண்டிய மீட்பு பணிகள், செய்ய வேண்டிய அவசர கால பேரிடர் உதவிகள் உள்ளிட்டவற்றை செய்வதற்கான நடவடிக்கைகள் என்பதும் எடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் அந்த விபத்து நடைபெற்ற இடத்திற்கு செல்லக்கூடிய ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக எதிர்க்கட்சி தலைவர் கூட இந்த விபத்து, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் இந்த விபத்து குறித்து தனது வருத்தத்தை பதிவு செய்திருக்கிறார். தொடர்ச்சியாக இந்த விபத்து குறித்த விசாரணைகள் ஒருபுறம், மீட்பு பணிகள் ஒருபுறம் என்று அந்த இடமே தற்போது ஒரு பரபரப்பான நிலை இருந்தாலும் அங்கு தேவையான உதவிகள் செய்வதற்கு மக்களும் ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஆல்வின்.